வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. நம்ம எல்லாருமே வாழைக்காய் கறி பண்ணுவோம். எப்பயும் வாழைக்காயில வாழைக்காய் கறி, ரோஸ்ட், பொடி மாஸ் இந்த மாதிரி பண்ணாம கர்நாடக ஸ்டைல்ல டிஃபரெண்டா நல்ல டேஸ்டியான வாழைக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் கூட்டு நமக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதம், தொகையல் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் பிரமாதமா இருக்கும். டக்குன்னு ஒரு பிரஞ்ச் முடிக்கணும் அப்படின்னா அந்த வாழைக்காய் கூட்டு பண்ணிட்டு 2 அப்பளத்தை சுட்டுண்டோம் அப்படின்னாலே போதும். ஆனா திருப்தியா சாப்பிட்டுடலாம். அந்த மிளகெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி பண்றதுனால இந்த கிளைமேட்டுக்கும் எதமா இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான இந்த கர்நாடகா ஸ்டைல்ல வாழைக்காய் கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கர்நாடகா ஸ்டைல்ல வாழைக்காய் கூட்டு பண்றதுக்கு 2 வாழைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதை தோல் சீவிட்டு மீடியம் சைஸ் பீசஸா சதுரமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். அதுக்கப்புறம் குக்கர்ல நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜீரகம், மிளகு எல்லாமே பொரிஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே இந்த தேங்காயும் நல்லா வதக்கிப்போம். தேங்காயோட ஈரம் போக நம்ம வதக்கினா போதும். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் தண்ணி விட்டு கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணிருக்கேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி பச்சை வாசனை போய் சாஃப்டா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்செடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காய் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைக்காயை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 100 ml விட்டுருக்கேன். வாழைக்காய் குழையாம அதே நேரம் நல்லா சாஃப்டா வேகணும். வாழைக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துடலாம். வாழைக்காய் குழையாம நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுல நம்ம வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லை. 1 கொதி வந்தா போதும். கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்க இது மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது 1 கொதி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். கூட்டு பாருங்க 1 கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். அது கொஞ்சம் சூடு ஆறட்டும். வாழைக்காய் கூட்டு கொஞ்சம் சூடு ஆறிடுத்து. இதுல நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன மூடி நான் எடுத்துட்டு இருக்கேன். ஜூஸா புழிஞ்சோம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டா இருக்கும். லெமன் ஜூஸ் புழிஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வாழைக்காய் கூட்டு பாருங்க பிரமாதமா இருக்கு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. கர்நாடகா ஸ்டைல்ல வாழைக்காய் கூட்டு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. இந்த வாழைக்காய் கூட்டை ரசம் சாதத்தோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சும்மாவே இந்த கூட்டு சாதத்துல நெய் விட்டு இந்த கூட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பிரமாதமா இருக்கு. புளிப்பு 2 விதமா இருக்கு. தக்காளியும் போட்டிருக்கோம், கடைசியா லெமனும் பிழிஞ்சிருக்கோம். அந்த லெமனோட வாசனை நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவுமே இந்த வாழைக்காயில கொஞ்சம் நம்ம மிளகு தூவினோம் அப்படின்னா அத டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாழைக்காய் கறி பண்ணா கூட கொஞ்சமா நல்லா மிளகு பொடியை தூவிட்டு வதக்கினோம்னா
அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த வாழைக்காய் கூட்டுலயும் கொஞ்சம் மிளகு சேர்த்ததுனால இதோட டேஸ்ட் பிளேவர் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் ஆயிருக்கு. எப்பயும் வந்து வாழைக்காயில நம்ம கறி பண்ணுவோம், இல்ல பொரிச்ச கூட்டு எல்லாம் பண்ணுவோம். இதே போல கர்நாடகா ஸ்டைல்ல நம்ம இந்த கூட்டு பண்ணும்போது இதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும், ரொம்ப குவிக்காவும் ஆயிடும், ரொம்ப டைம் எடுக்காது. கூட்டு வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பா வேணும் அப்படின்னா இன்னும் 1-2 தக்காளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்க வேண்டாம். கடைசியா வந்து லெமன் கண்டிப்பா புளிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து வாசனையும் நல்லா இருக்கும், நம்ம சாப்பிடும்போது ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கர்நாடகா ஸ்டைல்ல வாழைக்காய் கூட்டு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான டேஸ்டா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வரக்கூடிய அமாவாசைக்கு கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.